ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஜுவாலஜி 4th லெசன். அதே லெசன் நேற்று எடுத்த அதே லெசன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படிங்கிற லெசனில் இந்த கொஷின் பார்க்க போகிறோம். அல்லோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். நேற்று ஆட்டோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் பார்த்தோம். அதில் 2 சிண்ட்ரோம் பார்த்தோம், டவுன் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அல்லோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். ஓகே, நான் நேற்று சொன்ன மாதிரி அப்நார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய குறைபாடு. எய்தர் குரோமோசோம் நம்பர் கூடுறது அல்லது குறையிறது, அதுதான் நம்ம ப்ளாய்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம் நேற்று வீடியோவில். இங்க அல்லோசோம் அப்படின்னா என்னன்னா செக்ஸ் குரோமோசோம். அல்லோசோம் அப்படின்னா என்னன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. 23 pairs ஆஃப் குரோமோசோம் இருக்கு. இந்த 23 pairs ஆஃப் குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் என்னவா இருக்கும், ஒரு பேர் என்னவா இருக்கும்னா செக்ஸ் குரோமோசோமா இருக்கும். இப்போ இந்த செக்ஸ் குரோமோசோம்ல பாத்தீங்கன்னா XX அப்படின்னு இருந்தாக்கா அவங்க என்னவா இருப்பாங்கன்னா ஃபீமேலா இருப்பாங்க. ஓகேவா? XY அப்படின்னு இருந்தா அவங்க என்னவா இருப்பாங்கன்னா மேலா இருப்பாங்க. அப்ப இந்த குரோமோசோம்ஸை 2 டைப்பா பிரிக்கிறோம். ஆட்டோசோம் குரோமோசோம்ஸ், அல்லோசோம்ஸ் பிரிக்கிறோம். ஆட்டோசோம்ஸ்னா நம்ம சொமேட்டிக் செல்ஸ். சொமேட்டிக் செல்ஸ் நான் ஒன்றும் இல்லை, பாடி செல்ஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் தான் சொமேட்டிக் செல் குரோமோசோம்னு சொல்றோம். இதே அல்லோசோம் குரோமோசோம் அப்படின்னா என்னன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ் which is determining our sex, whether it is male or female அப்படின்னு சொல்றது தான் அல்லோசோம் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ பசங்கன்னா என்னவா இருக்கணும், அது XY அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கணும். பொண்ணுங்க அப்படின்னா என்னவா இருக்கணும்னா XX அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கணும். இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ்ல 2 விதமான கண்டிஷன் ஏற்படுது. ஒன்று கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், இன்னொன்று வந்து டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் பார்ப்போம். கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னா 46 குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக 47வது குரோமோசோமும் இருக்கிறதுக்கு பேர் தான் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. 23 பேர்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 46 தானே கிடைக்கணும். அதில் ஒரு பேர் என்னவா இருக்கும், செக்ஸ் குரோமோசோமா இருக்கும். அந்த செக்ஸ் குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவா பெறுறதுக்கு பேர் தான் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். நேற்று நான் சொன்ன கேரியோடைப்பிங்னா என்ன, குரோமோசோம்ஸ் எப்படி பேர் பண்ணியிருப்பாங்க, குரோமோசோம்ஸ்ல என்ன டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கேரியோடைப்பிங் உதவுது அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் சொன்னேன். இன்னைக்கு அதனால அதை பற்றி எலாபரேட்டாக சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த XX ஃபீமேலை குறிக்குது, XYங்கிறது மேலே குறிக்குது. ஆக்சுவலாக ஒரு மேலுக்கு என்ன குரோமோசோம் இருக்கணும், XY தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்ல XXY இன்னொரு X எக்ஸ்ட்ராவா போயிடுது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி XX அது யாரை தான் குறிக்கணும், ஃபீமேலை குறிக்கணும். XY தான் மேலே குறிக்கணும். ஆனா இவங்களுக்கு தவறுதலா ஒரு X குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா போயிடுது. அதுதான் அதை ஜெனட்டிக் டிஸார்டர்னு சொல்றாங்க. மரபு வழியா வரக்கூடிய வியாதி. அதுல அடிஷனல் காப்பி ஆஃப் X குரோமோசோம், அதனால 47 குரோமோசோமா போயிடுது. அந்த 47 செக்ஸ் குரோமோசோம் எப்படி இருக்கு, XXYயா இருக்கு. ஆக்சுவலா XY தான் இருக்கும், ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த மேல் வந்து ஸ்டெரைல் மேலா இருப்பாங்க, மலட்டுத்தன்மையுடையவங்களா இருப்பாங்க, அவங்களால அடுத்த ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டால், ஒபீஸ் வித் லாங் லிம்ஸ். டாலா இருப்பாங்க, ஒபீஸ் குண்டா இருப்பாங்க, வித் லாங் லிம்ஸ், ஹைண்ட் லிம்ஸ், ஃபோர் லிம்ஸ்னா கை காலை குறிக்கிறது. லாங் லிம்ஸ் இருக்குது. ஹை பிச்டு வாய்ஸ், பிச் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து அண்டர் டெவலப்டு ஜெனிட்டாலியா அப்படின்னா என்னன்னா ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் வந்து அண்டர் டெவலப்டா இருக்கும், குறைவான வளர்ச்சியோட இருக்கும். ஃபீபிள் பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். அவங்க ஆக்சுவலாக ஜென்னு தான், அவங்களுக்கு என்ன இருக்கும், பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா கைனோகோமாஸ்டியான்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா கைனோகோமாஸ்டியான்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக ஒரு XY குரோமோசோம் செக்ஸ் குரோமோசோம் இருந்தால் அவங்க நார்மல் மேல், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க என்ன ஆயிடுது, இந்த செக்ஸ் குரோமோசோம்ல ஒரு X குரோமோசோம் எக்ஸ்ட்ரா போனதுனால that condition is called Klinefelter syndrome. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டர்னர் சிண்ட்ரோம். அது எக்ஸோ ஃபீமேல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சோம்னா எக்ஸோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி XX இருந்தாதான் ஒரு நார்மல் ஃபீமேலா இருப்பாங்க. இங்க XO அப்படின்னா ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்கு, இன்னொரு X குரோமோசோம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். So that condition is called Turner syndrome. இதுவும் genetic disease தான். It's a genetic disorder is due to the loss of X chromosome.
XXன்னு 2 குரோமோசோமா இல்லாம ஒரே ஒரு X குரோமோசோமா இருக்கிறதுனால தான் நம்ம XOன்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப ரிசல்ட்ஸ் 45X குரோமோசோமா தான் இருக்கும். யூசுவலா நமக்கு என்ன இருக்கணும்? 46 இருக்கணும். இங்க என்ன இருக்கு? 45X இருக்கு. 44 ஆட்டோசோம்ஸ் இருக்கு. ஆட்டோசோம்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். சோமாட்டிக் செல்ஸ்ல உள்ள குரோமோசோம்ஸ். ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்கு. பிளஸ் இன்னொரு X குரோமோசோமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நார்மல் சைல்டா இருந்திருப்பாங்க. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும்னா ஸ்டெரைல் ஃபீமேலா இருப்பாங்க. அங்க சொன்னதே தான். ஸ்டெரைல் ஃபீமேல் அப்படின்னாக்கா என்னன்னா மலட்டுத்தன்மையுடையவங்களா இருப்பாங்க. அவங்களால அடுத்த ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அடுத்து லோ ஸ்டாச்சர், அடுத்து வெப்டு நெக் அப்படின்னு சொல்றாங்க. வெப்டு நெக் அப்படின்னா என்னன்னா கழுத்து அமைப்புல பார்த்தீங்கன்னா அதிகமான தோல் மடிப்புகள் இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா வெப்டு நெக் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் டெவலப்டு பிரஸ்ட் வந்து ரொம்ப குறைவான வளர்ச்சியோட இருக்கு. ருடிமெண்ட்ரி கொனாட்ஸ், வளர்ச்சி அடையாத இனப்பெருக்க உறுப்புகள், அதான் ருடிமெண்ட்ரி கொனாட்ஸ்னு சொல்றாங்க. லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், பியூபர்ட்டி ஸ்டேஜில் வந்து லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது மென்ஸ்ட்ரல் சைக்கிளே இல்லாமல் இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுவதுமாக குணப்படுத்த முடியாது. ஆனால் இந்த கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோமை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அவங்களால நார்மலாக நம்ம வாழ வைக்க முடியும். இவங்களுக்கும் ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஆர் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸை நம்ம கொடுக்கலாம் வித் டாக்டர்ஸ் அட்வைஸோட. ஓகே, தேங்க்யூ. நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.